கீதம் 138. உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கின்றார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீக்குவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. ஆமென். அல்லேலூயா. முதல் பாடல், வல்லமை தேவை தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. என்றே தேவை தேவா, எப்போ தாரும் தேவா. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மீதும் தாயினை சுற்றினன்றி மூவர்வாதிவர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பெந்தெகோஸ்தே நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. மிக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக ஆவியை தாரும். பிதாவே என்று அழைக்க புத்திர சுகாரம் நின்றிடும். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தாரும் தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த பாடல், மேகமே மகிமையின் மேகமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே, எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதையும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், தேச மகன் என்று நித்தமும் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே, இந்த நாளிலே
தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். நம் தெய்வம் இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்று தாங்குவார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். நம் தெய்வம் ஆயுள் இயேசு ஆளுனார். ஆதலால் பயமில்லை, சாத்தான் பிடிக்க முடியாது. ஸ்தாபிக்கின்றேன் இயேசு நாமத்தில். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். அவர் நம் தெய்வம் எம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். நம் தெய்வம் இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ? தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். நம் தெய்வம் எம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்குவார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். நம் தெய்வம் கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார். கலக்கம் நமக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவோம் சத்துருவை. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். அவர் நம் தெய்வம் இம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார். நம் தெய்வம். அடுத்த பாடல் இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆசரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். காரில் நம்மை சூழ்ந்தாலும் கர்த்தர் ஒளியாவார். ஒளியாய் எழும்பி சுடர்விடுவோம் உலகின் ஒளி நாங்கள். அல்லேலூயா, உலகின் ஒளி நாங்கள். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். ஜாதிகள் தொல்லைகள் நடுவிலே தேவனின் வார்த்தையுண்டு. அவரின் தூய கழும்புகளால் சுகமடைகின்றோம் நாம். அல்லேலூயா, சுகமடைகின்றோம் நாம். இயேசு நம்மோடு ஆனந்தம். இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். அல்லேலூயா, ஆர்ப்பரிப்போமே. அல்லேலூயா, அகமகிழ்வோமே. மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலும் அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக எம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதோ ஆண்டவரே, எங்களை புதிய வாரத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து வைத்த கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபையாக இருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே அப்பா, எங்களை கண்ணின்மணி போல ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் காத்து வழி நடத்தும் கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்துக்காகவும் எல்லா ஆண்டவரே மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸாகவும் எல்லா நாடுகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே அப்பா சமாதானத்தை தேவன் தாமே அப்பா தந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த போர் நிறுத்தத்தை தந்துள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்திரிக்கிறோம். இதனால் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவன் தாமே ஆண்டவரே எல்லாருடைய ஆண்டவரே நிலைமைகளையும் நாங்கள் ஆண்டவரே அப்பா அவன் நிலைமைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு என்று பொருளாதார வீழ்ச்சிகள் எல்லாம் மீண்டுமாக ஆண்டவரே அப்பா சரியாக முடியாது ஆண்டவரே.
இழந்தவைகள் அனைத்தையும் ஆண்டவரை தந்தனையாக ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள தேவனை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே சமயத்துல ஆண்டவரே உங்களை பாதுகாத்த அந்த ஆர்மி ஆண்டவரே அவர்களுக்காகவும் ஆர்மி அவர்களுக்காகவும் தலைவர்களுக்காகவும் எல்லா விதமான ஆண்டவரே அப்பா தகப்பனே ஆண்டவரே நிர்வாகங்களுக்காக தேவனை நெஞ்சோடு துதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்டிலும் ஆண்டவரே பாலஸ்தீனத்தையும் லெபனானையும் இஸ்ரேலுடைய கருத்தை ஜெபிக்கிறோம். அங்கு நடைபெறும் ஆண்டவரே விதமான கலவரங்கள் எல்லாம் முற்றிலுமாக முடிவடைய தேவனை ஜெயிக்கிறீங்க அப்பா. தேவன் தாமே ஆண்டவரே எல்லா நாடுகளிலும் சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. இதோ நான் சமாதானத்தை வைக்க வந்தேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். இந்த சனியில் அந்த சமாதானத்தை தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அன்றைய ஒரு முடிவுக்கு கொண்டு வர இந்த நாள் எவ்வளோ பாதிப்புகள், எவ்வளோ இழப்புகள் ஆண்டவரே, பொருள் செலவு, பண செலவு ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, இதெல்லாம் காணப்படுகிறதாக இருக்கிறது. எல்லாம் ஆண்டவரே முடிவடைய தேவனை உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சிகரமான இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நாளிலும் தேவ செய்திக்கென்று நாம் எடுத்துக்கொள்கிற பாடம் எதுன்னு சொன்னா the bleeding woman. யாரது? அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ அவர்களுடைய காரியத்தை குறித்தும் அதில் உள்ள சத்தியத்தை குறித்தும் நாம் இந்த நாளிலும் நிறைய விஷயம் நம்ம நிறைய மெசேஜ் கேட்டிருப்போம் இல்லையா? அந்த ஸ்திரீகளுடைய காரியத்தை குறித்து நிறைய அந்த ஒரு காரியங்களை நம்ம படித்திருக்கிறோம், நிறைய தடவை படித்திருக்கிறோம், நிறைய பொதுவருடைய மூலியமாக செய்திகளை எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கு கொஞ்சம் அதற்குள்ள என்ன சத்தியத்தை கர்த்தர் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை குறித்தும் நம்ம அந்த நாட்களில் இப்போ இந்த கடந்த வாரம் தான் எதாவது கடந்த வாரம் தான் அந்த இயேசுவின் பாடுகளுக்குள்ளாக சென்று இயேசு மரித்து உயிர் படைத்த என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துடைய பாடுகள் எல்லாம் குறித்து பார்க்க வேண்டிய நாம, தியானம் பண்ண வேண்டிய நாம ஏன் இப்ப இந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, கிறிஸ்துவின் பாடுகளை நினைவு கூறணும் அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர் பவுல் ஒரு வார்த்தையை சொல்வாரு, கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தனை என்ன செய்ய வேண்டுமா நமக்குள்ளேயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் ஒரு வசனத்துல சொல்லி இருப்பாரு. அது போலதான் இயேசு கிறிஸ்துனுடைய பயணத்துல அவருடைய பாடுகளை மாத்திரம் இல்லாமல் அந்த பயணத்திற்கு போறதுக்கு முன்பாக, அந்த பாடுகளுக்குள்ளாக அவர் போவதற்கு முன்பாக அவர் போகின்ற வழிகளில் அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், அவை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும், நினைவு கூற வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது மூலியமாக நம்ம என்ன ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம செல்கிறோம் அப்படிங்கறத குறித்து நம்ம பார்க்கிறோம். முதல்ல இந்த பேக்ரவுண்டை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எங்க போறாரு, கதரேயனுடைய நாட்டுக்கு வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மார்க் 5:1. Jesus and his disciples crossed Lake Galilee and came to shore near the town of Gerasa. கதரேயனுடைய பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறை உள்ள கதரேயனுடைய நாட்டில் வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பதான் இந்த லேகியனுக்கு என்ன ஆகுது, அவர் சுகமாக்குறாரு. அப்புறம் அங்கிருந்து எங்க போறாரு, கப்பர்நகூமுக்கு வருகிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அதை கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் அப்படின்றத கேள்விப்பட்டு எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவரை பார்ப்பதற்காக செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்ப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் பேசுவதை கேட்பதற்காகவும் செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது அற்புதங்களை காணவும் உணரவும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த நேரத்துல ஒரு ஜெப ஆலய தலைவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி என்னுடைய மகள் மரித்து போனாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, நீங்க என்ன செய்ய வேண்டும், அவளை நீங்க என்ன செய்ய வேண்டும், உயிரோட எனக்கு என் மகளை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்கள்ல தான் அப்படியே வரும் இல்லையா? அந்த வழியில போகும்போது தான் அந்த ஜனக்கூட்டத்துக்கு மத்தியில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ வருவாங்க. அவங்க இவரை முதல்ல யவீரு தான் வருவார். என்னுடைய மகள் இப்படி மரித்து போனால் சுகம் இதா இருக்கிறா, முடியாம இருக்கிறா, நீங்க என்னை காப்பாற்றணும்னு சொல்லி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான், கூட்டம் இருக்கும்போது தான் இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவங்களை தொடுவாங்க. அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அப்புறம் வரும்போது தான் அப்போ அவங்க வீட்டுல இருந்து செய்தி வரும், அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம், மகள் என்ன செய்து விட்டா, மரித்து விட்டாள் அப்படின்னு சொல்லி செய்தி வரும். அப்போ அவர் என்ன சொல்வாரு, விசுவாசமாயிரு, மகன் மரிக்கல, உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, இப்படி வருவாங்க இல்லையா? அந்த ஸ்டோரியை நம்ம மார்க்லையும் பார்க்கிறோம், எதுலையும் பார்க்கிறோம், லூக்காலையும் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ
முதல்ல இவ்வளோ அவர் அப்போ அந்த அந்த கொஞ்ச நேரம் அந்த யவீரவர் வந்து நம்ம நினைச்சு பார்க்குறோம். ஏன்னா அந்த மக்கள் வந்து உயிருக்கு என்ன செய்துக்கிட்டு போராடிட்டு இருக்கா. இப்போ நம்ம வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கோம் போது அப்போ நம்ம அந்த நேரம் எப்படி இருப்போம்? ஐயோ ஒரு ஆம்புலன்ஸ் வரணுமே, டக்குன்னு போகணுமே, டாக்டரை போய் பார்க்கணுமே, சுகம் கிடைக்கணுமே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அப்போ இவர் வரும்போதே இந்த வழியில் அவ்வளோ கூட்டத்தில் நெரிச்சலில் வந்துட்டு அந்த அம்மா என்ன செய்றாங்க, அவர் வந்து தொடுகிறவர்களாக இருக்கிறார்கள். பார்க்கும்போது அவங்க வந்துட்டு 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போ பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு சொல்லி சொல்லும்போது அவர்களுடைய 12 வருடங்களும் அவர்களுடைய ரத்த போக்கினால் அவர்கள் அவ்வளவு அவதிப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவ்வளோ இப்போ நமக்கு குறிப்பா சொல்ல போனோம்னா பெண்களுக்கு அப்படியான ஒரு காரியங்கள் வரும்பொழுது அந்த நாட்களில் எப்படி இருப்பார்கள்? ஏன்னா உடலில் இருக்கிற ரத்த போக்குகளினால சோர்வாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இவங்க 12 வருடமாக இப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ரொம்ப சோகை, என்ன ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது அப்படியே பேலா இருப்பாங்க, உடம்புல ரத்தம் இல்ல அப்படிங்கிற அந்த கண்ணு எல்லாமே பார்க்கும்போதே நமக்கு என்ன செய்யும், தெரிகிறதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அனிமிக்கா இருப்பாங்கன்னு சொல்லி பாக்குறோம். உடம்புல பலன் இருக்காது, சரீரம் எல்லாம் ஒரு வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அவங்க என்ன செய்றாங்க, எல்லா பணத்தையும் டாக்டர்களை பார்த்தாங்க, எல்லாத்தையும் இது பண்ணியும் கூட அவங்களால என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம எல்லாருமே அவங்களை என்ன சொல்லுவாங்க, அசுத்தமானவங்க, தீட்டுள்ளவள் அப்படின்னு சொல்லி அவங்களை என்ன செய்வாங்க, ஒதுக்குமைக்காவே எதுக்குமே அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்யணுமா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா, அதாவது இந்த மற்றவர்களை எல்லாம் புதைக்கிறாங்க பத்தியா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் தான் அவங்கெல்லாம் என்ன செய்யணுமா, இருக்கணுமா, ஊருக்குள்ளேயே அவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ மார்க் 5:25 34 வரைக்கும், 25 வரைக்கும் நான் படிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகின்ற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை யாகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள் அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள் திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சிஷ்யர்கள் இயேசுவை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை, அங்க வந்து என்னன்னு போட்டிருக்கு, செய்தவளை. அப்ப அவருக்கு தெரிந்த ஒரு பெண் தான் தன்னை தொட்டாள் என்று காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இரு. அப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியுது, எதையோ உன்னை தொட்டா நான் என்ன செய்வேன், சுகமாயிடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்தோடு வராங்க. அதே மாதிரி வந்ததும் அந்த விசுவாசத்தோட தொடுறாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அவங்களுக்குள்ள அவங்க அதை உணர்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்பதான் இயேசு கேட்கிறாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறவராக இருக்கிறார். ஏன் அவங்க பயந்தாங்க? அதுதான் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து கரையிலே விடுது. அதே போல அவங்க விசுவாசத்தோட வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் இயேசு யார் என்னை தொட்டது அப்படின்னு சொல்லும் போது ஏன் அவங்க பயந்தாங்கன்னா, ஏன் அவங்க பயந்தாங்க? குணமடைந்தா சந்தோஷம் இல்ல அடைஞ்சிருக்கணும். அவங்களுக்கே தெரியுது, சரீரத்துல எனக்கு சுகம் ஆயிடுச்சு, என்னுடைய உதிரம் நின்றுச்சு. ஏன்னா அவங்கள பெண்களால அந்த உதிரத்தை உணர முடியும். அப்ப நின்றுச்சு அப்படிங்கறத அவங்க உணரும் போது என்ன சந்தோஷம் இல்லப்பட்டிருக்கணும். எதுக்கு அவங்க பயந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து யாருக்கு பயந்தாங்கன்னா, யூதர்களுக்காக பயந்தாங்க. ஏன்னா யூதர்கள் வந்து ரொம்பவும் இந்த மாதிரி காரியங்களில ரொம்பவும் எப்படியா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஏன்னா இவங்க அசுத்தமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நியாயப்பிரமாணத்துக்கு தேவன் ஒரு சட்டத்தை கொடுத்து வச்சிருந்தாருன்னு, அதாவது லேவியராகமம் 15:25. ஒரு ஸ்திரீ விலகி இருக்க outside her regular monthly period is unclean until it stops, just as she is during her monthly period. ஒரு ஸ்திரீ விலகி இருக்க வேண்டிய காலம் அல்லாமல் அவருடைய உதிரம் அநேக நாள் ஊறிக்கொண்டிருந்தால், அல்லது அந்த காலத்துக்கு மிஞ்சி அது கண்டிருக்கும் நாளெல்லாம் ஊறிக்கொண்டிருந்தால், தன் விளக்கத்தின் நாட்கள் இருந்தது போல அவள் தீட்டாக இருப்பாளாக. அதுலயே 26 என்ன சொல்கிறது, அந்த நாட்கள் எல்லாம் அவள் படுக்கும் எந்த படுக்கையும்
அவள் விளக்கத்தின் படுக்கையை போல அவளுக்கு தீட்டாயிருக்கும். அவள் உட்கார்ந்த மனையும் அவளுடைய விளக்கத்தின் தீட்டை போலவே தீட்டாக இருக்கும் என்று சொல்லி. அப்போ அவங்க எந்த செஞ்சாலுமே என்னவா இருக்குமா, தீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்லாம அதுலயே 27 என்ன பட்டு சொல்லியிருக்கு, அப்படிப்பட்டவைகளை தொடுகிறவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தண்ணீரில் மூழ்கி சாயங்காலம் மட்டும் தீட்டு பட்டிருப்பானாக அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஸ்ரீ என்ன செய்றாங்க, கூட்டத்துல தானே அவ்வளவு கூட்டம் இருக்குது, கூட்டத்துல எல்லாம் உள்ளுக்குள்ள முண்டி அடிச்சு அப்போ வந்திருப்பாங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, எல்லாரையுமே தொட்டிருப்பாங்க, எவ்வளவு பேர் தொட்டிருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப இவங்க தீட்டு உள்ளவங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஐயோ இப்ப எல்லாருமே என்ன செய்யணுமா, வீட்டுக்கு போய் அவங்க என்ன செய்யணும், என்ன வேண்டுமா, சாயந்தரம் வரைக்கும் இருந்து அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்ய முடியும், மற்ற வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். அப்போ அவங்க தெரியாம வேற யாரையாவது போய் தொட்டுட்டாலும் அவங்களும் தீட்டா இருப்பாங்க, அவங்க யாரையாவது தொட்டுட்டாலும் அப்படியே தீட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு பயம், ஐயோ நான் தீட்டு உள்ளவள்னு சொன்னா என்ன வந்து எல்லாருமே இது பண்ணுவாங்களே அப்படிங்கிற அவங்களுக்கு அந்த ஒரு பயத்தினால அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க வந்துட்டு பயப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். எந்த ஒரு பண்டிகையிலையும் தேவனுடைய பரிசுத்த பண்டிகை எதுலையுமே அவங்க என்ன செய்ய முடியாது, கலந்துக்க முடியாதுன்னு சொல்லி. இப்ப இந்த கூட்டத்துல தான் வந்திருக்காங்க. அப்ப அவங்க நிறைய பேரை தொட்டிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம இவங்களை கொண்டு ஆலோசனை சங்கத்துல கொண்டு நிறுத்துவாங்க. அப்புறம் வந்துட்டு அதுதான் சொன்னது இல்லை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து ஊரை விட்டு வெளியே தள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ இந்த அம்மாக்கு அதான் என்ன பயம்னு சொல்லி சொன்னோம்னா, தான் சொன்னதை தன்னுடைய தான் யாரு, தனக்கு என்ன உடல் அசுகம் அப்படிங்கறத சொன்னா அவங்க எல்லாருமே நம்ம தள்ளி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளவு பயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, பயந்து நடுங்கி என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல வந்து விழுந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்பதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் தான் உன்னை குணமாக்கியது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஸ்திரீனுடைய விசுவாசம் எதை தொடணும்னு இருந்தது. இப்போ அவங்க வந்தாங்க, இயேசு கிறிஸ்து வராருன்னு தெரியும், இயேசுடைய பாதத்தை தொட்டிருக்கலாம், என்ன அவருடைய சரீரத்தை தொட்டிருக்கலாம். அவங்க எதை விசுவாசித்து அவங்க வந்தாங்க, எதை தொட்டா அவங்க என்னுடைய சரியாகும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா, அந்த வஸ்திரத்தை அவங்க தொடர்றதுக்கு வஸ்திரத்தை ஆகிலும் அப்படின்னு சொல்லி இருக்கும். மார்க்ல வந்து என்ன போட்டிருக்கோம், வஸ்திரத்தை தொட்டார்கள் இருக்கும். லூக்கால வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ ஏன் இந்த வஸ்திர ஓரத்தை தொட்டா அவங்களுக்கு வந்து தொட்டதும் அதுல இருந்து வல்லமை புறப்பட்டு உடனே அவங்களுக்கு ஏன் சுகம் கிடைச்சது அப்படின்னா, அந்த என்ன இருக்கு, அந்த வஸ்திரத்தின் ஓரத்துல என்ன இருக்கு, அவரோட வல்லமை இருக்கு. அவரே வல்லமை உள்ளவர் தான், அவர் தொட்டாலே வல்லமை தான், அவர் தொட்டாலே வல்லமை தான். அவர் உடையுடைய அந்த வஸ்திரத்தின் ஓரத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது மூல பாஷை. துணியோட ஓரத்துக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, ஹெம் இல்லையா, அந்த ஓரம், இந்த பார்டர் கீழே வர பார்டர், அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹெம்னு சொல்லுவாங்க. டேசல் சொல்லுவாங்க. அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ஒரு குஞ்சம் போல இல்லையா, அந்த புடவைகள் எல்லாம் நம்ம தொங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, சாரியில எல்லாம் தொங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஒரு குஞ்சம் போல, ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, குஞ்சம்னு சொல்லுவாங்க, பார்டர் சொல்லுவாங்க. அது போல ஒண்ணு தொங்குமா. அதாவது என்னாகமம் 15:38, நம்பர்ஸ் 15:38, To say to the people of Israel, the Lord told Moses to say to the people of Israel, sew tassels under the bottom edge of your clothes and tie a purple string to each tassel. 41 வரைக்கும் படி. These will remind you that you must obey my laws and teachings, and when you do, you will be dedicated to me and won't follow your own sinful desires. I am the Lord your God who led you out of Egypt. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் எதை பார்த்து அந்த தொங்கல், ஓரத்தின் தொங்கலை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாக இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக. நான் உங்களுக்கு தேவனாக இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்கிறேன்.
அப்ப என்ன செய்யணுமா, எல்லாருமே என்ன செய்ய வேண்டும், அதை தொங்க விடுறதும் இல்லாம அவங்க என்ன செய்ய வேண்டுமா, அந்த கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு வஸ்திரத்தின் ஓரத்துல எத்தனை, ஒரு வஸ்திரம் போடுறாங்கன்னா 1 2 3 4 ஓரம் இருக்கு இல்லையா, அப்ப 4 ஓரத்துல என்ன வேணும், என்ன இருக்கணும், அந்த குஞ்சலம் தொங்கணும், இந்த டசல்ஸ் தொங்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த விஷயத்தை தான் இந்த ஸ்திரீ என்ன செய்றாங்க, அவங்க தொடணும், குறிப்பா அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தான் அவங்க தொடணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்பி இருக்கிறாங்க. எப்படியாவது தொடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்றாங்க, இதை விட்டுட்டா எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க என்ன செய்றாங்க, அந்த கூட்டத்திலையும் அவங்க என்ன செய்றாங்க, அவர்கள் அவ்வளோ உடம்பு முடியாத நேரத்தையும் வந்தாங்கன்னு சொல்லிப்பாங்க. அப்ப இந்த வஸ்திரத்தின் ஓரத்தில் உள்ள அந்த தொங்கலுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அவங்க கொடுக்குறாங்க, ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அந்த காலத்துல கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இதை யாரெல்லாம் போட்டுக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் யாருக்கு, தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நம்ம சொல்றோம். இந்த தொங்கல்களை இந்த தன்னுடைய மேல ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, வஸ்திரம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த தொங்கல் 4 பக்கமும் தொங்கல்களை யாரெல்லாம் போட்டிருப்பாங்களோ அவங்க எல்லாம் என்ன, யாருக்காக பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது மாத்திரம் இல்லாம அவங்க என்ன செய்ய வேண்டுமா, தேவனுடைய கற்பனைகளை அதை மறக்கக்கூடாது. படிச்சோம் இல்லையா, அதை என்ன செய்ய வேண்டுமா, கற்பனைகளை கை கொண்டு பார்த்து அதன்படி செய்து அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாய் வாழணும். இது 3மே அவங்க செய்யணும். அப்போ இது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் என்ன செய்வாங்க, இந்த வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அப்படி போட்டுட்டு இருக்கிறவங்களை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஓ இவர் கர்த்தருடைய பிரமாணங்களை இவரு மறக்கவில்லை, தேவனுடைய பிரமாணங்களை இவர் என்ன செய்கிறார், கடைபிடிக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அது மாத்திரம் இல்லாமல் இவர் தேவனுக்கு என்று பரிசுத்தராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ அந்த ஸ்திரீ எதை தொடரணும்னு நினைத்திருக்கிறாங்க, அந்த வஸ்திரத்தை. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு அவருடைய பிரமாணங்களை கை கொண்டு இருக்கிறாரா இல்லையா, இயேசு கிறிஸ்து கை கொண்டு பிரமாணங்களை மாத்திரமில்ல அதன்படியாக அதை செய்தும் அவர் எப்படியாக வாழ்கிறவராக இருக்கிறார், பரிசுத்தராக அவர் வாழ்கிறவராக இருக்கிறார். அதனால தான் அவருக்கு அந்த வல்லமை இருந்தது. ஏன்னா தேவனுக்கு என்று பரிசுத்தமாக பிரித்து எடுக்கப்பட்ட. அப்புறம் அவர்ல ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தது, அந்த என்னாகமத்தை படிக்கும்போது, உன் கண்ணும் உன் இருதயமும் இந்த உலகத்துல என்னவா இருக்குது, மாசுபடைந்ததாக எல்லாத்தையுமே பாக்குது இல்லையா. அப்போ அதை எல்லாத்தையும் நீ என்ன செய்யறது, விட்டு அதை எல்லாத்தையும் விட்டு விலகி வெறுத்து நீ எப்படி வாழணும், தேவனுக்கு பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவும் கட்டாயம் அந்த வஸ்திரங்களை அவர் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு பாக்குறோம். மத்தேயு 5:17 5:17 நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணாதீங்கள். அழிக்கிறதற்கல்ல, அதை நிறைவேற்றுகிறதுக்கு வந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார், நியாய பிரமாணத்தையும் கற்பனைகளையும் அவர் என்ன செய்ய என்னத்துக்கு வந்தார், தீர்க்க தரிசனங்களினாலும் எல்லாவற்றையும் அவரை நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து அப்ப இந்த ஸ்திரீ என்ன செய்றாங்க, நான் எப்படியாவது தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய பரிசுத்தையும் அந்த கற்பனையும் அந்த பரிசுத்தையும் நான் தொட்டனா நான் குணமாக்கி விடுவேன் அப்படின்னுட்டு, அதனாலதான் அவங்க என்ன செய்றாங்க, இயேசு கிறிஸ்து பின்னால வந்து என்ன செய்றாங்க, முன்னால வரல, அவங்க என்ன செய்றாங்க, பின்பக்கமாக வந்து அவரை தொடுகிறவராக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டாங்க. இன்னும் டீட்டெயிலா பார்க்க போனோம்னா நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு இப்ரேய பாஷையில வந்துட்டு மட்டுமில்ல நிறைய மொழிகளில் எல்லாம் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது நம்மளுடைய பேர், இப்போ என்னுடைய பேர் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்போ என் நிர்மலா அப்படின்னு இருக்கு. இந்த எண்ணுக்கு என்ன ஒரு நம்பர் கொடுப்போம், ஏபிசில என்ன வரும், 12 13 ஏதோ ஒண்ணு வரும். இப்ப ஏனா 1, பீனா 2, சீனா 3. அப்ப அந்த எழுத்துக்கள் எல்லாம் நம்ம கூட்டும் போது ஒரு நம்பர் வரும் இல்லையா. அதுக்கு என்ன சொல்லுவோம், ஜியோமெட்ரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எழுத்துக்களை கூட்டி ஒத்த படையில வருதா ரெட்ட படையில வருதா அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்போ அது போலதான் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன செய்யப்பட்டிருக்குது, எபிரேய பாஷையில ஒரு எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இது இருக்குது இல்லையா, வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த வஸ்திரத்துக்கு வந்துட்டு அந்த டசில் இருக்கு இல்லையா, அந்த குஞ்சலம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு அது எப்படி முடிச்சு போடணும் அப்படின்னு கூட இருக்குமா. சும்மா ஒரு டசில தொங்க விட்டுறக்கூடாது, அதுக்கு ஒவ்வொருத்துக்கும் எத்தனை முடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அதுக்கு வந்து எபிரேய பாஷையில வந்துட்டு டிசிட் டிசிட் TZIT.
அப்போ ஒவ்வொரு எழுத்துக்கும் பார்க்கும்போது 90 10 90 10 400 அப்படின்னு இருக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும். அதாவது எபிரேய பாஷையில அவ்வளோ எழுத்துக்கள் இருக்கும் போல இருக்கு. அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எண் 90 + 10 எவ்வளோ ஆச்சு? 100. அப்புறம் திரும்பியும் 90 190, திரும்பியும் 10 200, 200 ஒரு 400 600. அப்போ டோட்டல் பார்க்க போனோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 600 அப்படிங்கிற ஒரு எண்ணு கிடைக்கும். அப்போ அந்த வஸ்திர ஓரங்கள்ல வந்து என்ன போடணுமா? 8 நூல்கள்ல 5 முடிச்சு போடணுமா? புரியுதா? 8 நூல்களில் 5 முடிச்சு இருக்கணுமா? அப்போ 600 + 8 + 15 எவ்வளோ? 608 + 15 போது 613. அப்போ கற்பனைகள்ல வந்து நம்மளுடைய வேதத்துல எவ்வளவு கற்பனைகள் இருக்கா? 613 கற்பனைகள், கட்டளைகள் நம்முடைய வேதத்தில் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? நீங்க இதை வந்து எதுல போட்டுக்கோங்க? வஸ்திர தொங்கலில் போட்டுக்கோங்க. இப்ப நம்மலாம் பார்க்க போனா சாமியார்லாம் பார்க்க போனா, ஆர்சி சபையில எல்லாம் பார்க்க போனோம்னா அவர் இடுப்புல வந்து என்ன கட்டிருப்பாரு? இந்த சர்ச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை உடுப்பு போட்டுட்டு அதுல வந்துட்டு என்ன ஒரு கயிறு போட்டு ஒரு நாடா தொங்கும் இல்லையா? ஒரு நாடா மாதிரி அதுல வந்து என்ன தொங்கும்? குஞ்சனம் தொங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தலையில இந்த இது போடுறாங்கல்ல மேல, அதுல குஞ்சனம் தொங்கும் பார்த்திருக்கியா? அவங்களுக்குல அதுல வந்து அவங்களுக்கு என்ன வந்து நம்பிக்கை அப்படின்னா, அது போடும்போது யாராவது செய்வினை எல்லாம் செய்வாங்க இல்லையா? அந்த அந்த அதுல இருந்தும் அது மாத்திரம் இல்லாம பிசாசினுடைய தாக்கத்துல இருந்தும் அவங்களையெல்லாம் என்ன செய்யுமா? அது காத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த தலையில போடுறாங்கல்ல துண்டு. அந்த மாதிரி சில தொப்பில எல்லாம் வச்சிருப்பாங்க. அரபிகளிலேயே வித்தியாசமா வச்சிருப்பாங்க இல்லையா? தொப்பில அப்படி தொங்கும், ட்ரெஸ்ஸில் தொங்கும், இவங்களுடைய இதுல தொங்கும். இப்போ அவங்களுடைய நம்பிக்கை ஏதா இருக்கிறது இந்த எஜிப்து அந்த பக்கத்துல அவங்களுடைய நம்பிக்கை அந்த மற்றவர்கள் செய்கிற அந்த தீங்குகளில் இருந்தெல்லாம் அது என்ன செய்யுதா? அதை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இதுல வந்துட்டு நான் எவ்வளவு பிரமாணங்கள் சொன்னேன்? 613 பிரமாணங்கள் எதா இருக்குதா? அந்த போட்டிருக்கிற அந்த வஸ்திர தொங்கலில் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அந்த வஸ்திர தொங்கல்ல 4 பக்கத்துலயும் தேவனுடைய பேர் இருக்கான். ஒரு பக்கம்